த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்திய அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அப்படின்றது வெடிச்சிருக்கு. ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி அரசியலுக்கு வந்த ஒரு கட்சியை இன்னைக்கு அதே ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சு பாஜக அப்படியே பல துண்டுகளா கூறு போட்டிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியுடைய 7 ராஜ்யசபா எம்பிகள் அதிகாரப்பூர்வமா பாஜக இணையறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சில பேர் பாஜகவில் ஏற்கனவே இணைஞ்சும் இருக்காங்க. நேத்து வரைக்கும் பாஜகவை ஒரு ரவுடி கட்சி, குண்டர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய ராகவ் சத்தா இன்னைக்கு அதே கட்சியோடைய கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. செத்தாலும் பாஜக பக்கம் போக மாட்டேன்னு சொன்ன சுவாதி மாலிவால் இன்னைக்கு அதே கட்சிக்கு ஜெய போடுறாங்க. இது வெறும் கட்சி தாவல் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பஞ்சாப் திட்டம் அப்படின்றதும் இருக்கு. அது என்ன? ராகவ் சத்தா ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு? இது இந்திய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். டெல்லியில நேற்று ஒரு அவசரமான செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது நடந்துச்சு. அதுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் இப்போ திருப்பி பார்க்க வச்சிருக்கு. குறிப்பா ஆம் ஆத்மி கட்சியுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்தம் 10 பேர்ல 7 பேரு பாஜகவுக்கு மாற போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தா ராகவ் சத்தா, முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஹர்பஜன் சிங், சுவாதி மாலிவால், சந்தீப், அசோக் மிட்டல், விக்ரம் சகானி மற்றும் ராஜேந்தர் குப்தா. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இப்போ பாஜக இணைய போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கதான் ஒரு சட்ட நுணுக்கம் அப்படின்றது இருக்கு. சாதாரணமா ஒரு எம்பி கட்சி மாறினார்னா அவருடைய பதவி உடனடியா பறிக்கப்பட்டுரும். ஆனா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு கட்சியுடைய மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்கள் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அவங்கள அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்களுடைய பதவிகளை யாராலும் பறிக்க முடியாது. இங்க 10 பேர் ஏற்கனவே எம்பிக்களா இருக்கிறாங்களா, அதுல 7 பேரு சரியா குறி வச்சு பாஜகவுக்கு இப்ப மாறுறாங்க. அதனால அவங்களுடைய பதவியும் பறிக்க முடியாது. இதை ரொம்ப ரொம்ப கச்சிதமா பிளான் பண்ணி இந்த 7 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருந்து பாஜகவும் கச்சிதமா இதை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ராகவ் சத்தா யாரு அப்படின்றத பார்ப்போம். நீங்க நிறைய ரீல்ஸ்ல அவரை பார்த்திருப்பீங்க. நல்லா ஒரு மாதிரி ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லுக்ல இருப்பாரு. நிறைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பத்தின விஷயங்களை மாநிலங்களவையில பேசியிருப்பார். குறிப்பா டோல்கேட்ஸ்ல எதுக்காக நாங்க வரி கொடுக்கணும், ஏன்னா நாங்க தான் ஏற்கனவே ரோட் டாக்ஸ் கட்டுறோம்ல, அதுல தானே ரோடு போடுறீங்க, அப்புறம் எதுக்காக நாங்க டோல் ஃபீஸ் வேற தனியா கட்டணும். இப்படி மக்கள் மனசுல அத்தியாவசியமா எழக்கூடிய கேள்விகளை அவரு மாநிலங்களவையில் எழுப்பியிருந்தாரு. இதுக்குன்னு அவர் தனியா ஒரு பிஆர் டீமே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசின உடனே அதை கட் பண்ணுவாங்க, ரீலா இது பண்ணுவாங்க, அவரே வெளியே வந்து ரீல் போடுவாரு. ஸோ பயங்கரமா அந்த ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா இவரு ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ரொம்ப நெருக்கமானவராக தான் பார்க்கப்பட்டாரு. அதனாலதான் ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, கட்சியுடைய துணைத் தலைவர் பதவி அப்படின்னு எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்து அழகு பார்த்திருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா இன்னைக்கு அவர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நாடு வலுவான கரங்கள்ல இருக்கணும், அதனாலதான் நான் பாஜகவில் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு இதே ராகவ் சத்தா தான் சொல்றாரு. சில வாரங்களுக்கு முன்னாடி இதே ராகவ் சத்தா பாஜக என்ன சொன்னாரு? பாஜக ஒரு ஆபத்தான கட்சி அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன? பாஜக ரொம்ப நல்ல கட்சி அப்படிதானே? ஏன்னா பாஜகவில் அவர் போய் சேர்ந்துட்டாரு. உண்மையை சொல்லணும்னா இப்ப இந்த சேர்ந்திருக்காங்கல்ல, இதுல நிறைய பேரு அமலாக்கத்துறையினருடைய விசாரணை வளையத்துக்குள்ளேயும் அவங்களுடைய சோதனை வளையத்துக்குள்ளேயும் இருந்தவங்க தான். ராகவ் சத்தாவுக்கு கட்சி தலைமையோட ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களும் இந்த மாதிரியான முடிவை நோக்கி அவங்கள தள்ளி இருக்கு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா கொள்கையை விட பயமும் பதவியும் பெருசா போயிருச்சு அப்படின்றது தான் இவங்களுடைய இந்த புதிய முடிவுக்கான கசப்பான உண்மையாகவும் இருக்கு. பாஜகவுடைய ஸ்டைலே இதுதாங்க. ஒருத்தர் வேற கட்சியில இருக்கும் பொழுது அவர் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நபர் பாஜகவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் அப்படியே காணாம போக செய்திருவாங்க. அதனாலதான் பாஜகவை பாஜக வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லாருமே செல்லமா அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது கோபமான விஷயம்தான். ஆனா வேற என்ன பண்றது? நாட்டுல நடக்கிறத இப்படி காமெடியா எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளும் இருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கையில கெஜ்ரிவாலை சிறையில் அடைச்ச அதே பாஜக தான் அந்த கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதே ஊழல் கட்சியிலிருந்து வந்த 7 பேரை இவங்க எதுக்காக ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எல்லாரும் எழுப்பணும். ஆனா நீங்க ஆங்கில ஊடகமாகட்டும், ஹிந்தி ஊடகமாகட்டும் எல்லாமே எடுத்து பாருங்க,
பாஜகவுடைய ராஜதந்திர நடவடிக்கையா தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஊடகங்கள் இப்படி இருந்தா அப்ப கட்சிகள் இப்படி செய்யாம வேற என்ன செய்வாங்க? நீங்க ஊழல்வாதிகிட்ட இருந்து பதவி வாங்கி இருக்கிறீங்க, அதனால அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு பாஜக ஏன் சொல்லல? ஏன்னா பாஜகவுக்கு தேவை எண்ணிக்கை பலம், கொள்கை எல்லாம் கிடையாது. இது அவங்களுடைய அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டை தான் காட்டுது. சரி, ஏன் பாஜக இப்ப இத செய்யணும்? ஏன்னா இதுக்கு பின்னாடி 2027 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல மக்களுடைய ஆதரவு அப்படின்றது கிடையாது. கால் பதிக்க அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. குறிப்பா தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் மாதிரியான இந்த மாநிலங்கள்ல பாஜகவை அவ்வளவு சீக்கிரமா மக்கள் ஏத்துக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு பூஜ்ய இடத்துலதான் அவங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை. கூட்டணிகள் இருந்தா மட்டும்தான் இவங்களால இந்த மாநிலங்கள்ல தழைக்கவே முடியும். பஞ்சாப்ல பல வருஷமா சிரோன்மணி அகாலிதளம் கூட கூட்டணி வச்சிருந்த பாஜக மெதுவா அந்த கட்சியவே சிதைச்சு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் விரைவில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப அங்க இருக்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியை உடைக்கணும் அப்படின்னு தான் இப்ப இந்த பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டெல்லி தேர்தலில் குறுக்கு வழியில, அதாவது மாநிலத்துடைய முதல்வரா அப்ப இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில அடைச்சு அதன் மூலியமா தேர்தலை சந்திச்சு அப்படிதான் ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக. இப்ப அதே ஆபரேஷன் தாமரைய பஞ்சாப் மாநிலத்திலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை மதிக்காம எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் மிரட்டியும் விலைக்கு வாங்கியும் ஆட்சியை பிடிக்கிறது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம். ஆனா இதை கொஞ்சம் கூட பாஜக உணர்றதும் கிடையாது, மக்களும் உணர்றதே கிடையாது. பாஜகவுக்கு ஆம் ஆத்மி மேல இன்னொரு கோபமும் இருக்கு. அது என்னன்னா குஜராத். பாஜகவுடைய கோட்டையான குஜராத்ல ஆம் ஆத்மி மெதுவா காலூன்றி வர்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தலையே கிள்ளி எறியணும்னு பிளான் பண்ணி டெல்லியில ஆரம்பிச்சு இப்போ பஞ்சாப் வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியை நிலக்குலைய வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கும் இதே நிலைமையை தான் கொடுத்தாங்க. கட்சிகளை உடைக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னு இதையே ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக. இது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான், சந்தேகமே கிடையாது. ஆனா மக்கள் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத யாரும் மறந்துடக்கூடாது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், அரசியல்ல மாற்றங்கள் வரணும், அது நிச்சயமா வந்தே ஆகணும், அதுதான் நல்லதும் கூட. ஆனா அந்த மாற்றம் மக்களுடைய தீர்ப்பின் மூலியமா வந்ததா இருக்கணும். இப்படி மிரட்டுறதன் மூலியமோ இல்லாட்டி பதவி ஆசை காட்டியோ வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது ஒரு காலமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது அப்படின்றத நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறேன். இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்கிற இந்த 7 பேரும் மக்களோட நம்பிக்கையை மட்டுமில்ல தங்களுடைய சுயமரியாதையும் சேர்த்து தான் அடகு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ராகவ் சத்தா மாதிரியான இந்த ஆட்களுடைய இந்த முடிவு சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவுடைய இந்த ஆபரேஷன் தாமரை பஞ்சாப்ல வேலை செய்யுமா? உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை தைரியமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.